நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் சரவணன். என்ன காலேஜ் முடிஞ்சிருச்சு, இன்னும் வீட்டுக்கு போகாம இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? காலேஜ் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போறதுக்கு நம்ம என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்டா? அவங்களே வீட்டுக்கு போறது இல்ல. ரொம்ப நல்லா பேசுறீங்க. நான் எப்பவுமே இப்படிதான் பேசுவேன். ஆமா சரவணன், பார்ட் டைம் ஜாப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல, ரொம்ப பெருசா இல்லைனாலும் சுமாரா போயிட்டு இருக்கு. என்ன சரவணன், நீங்க பேசுறத பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஃபீல் பண்ணாதீங்க சரவணன். அம்பானிலேருந்து அப்துல் கலாம் வரைக்கும் ஜெயிச்சவங்கலாம் உன்ன மாதிரி ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவங்க தான். எக்ஸாம்பிளுக்கு ஐயோ வேணாங்க, அப்புறம் ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தைச்சாரு, அம்பேத்கர் தெருவிளக்குல படிச்சாருன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. சரி, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, நீங்களே ஒரு கவிஞர் தான். உங்களுக்கு சொல்லவா வேணும்? நீங்க வேற எப்ப பாரு கவிஞர் கவிஞர்னு சொல்லி கலாய்க்கிறீங்க. கலாய்க்கிறேனா? சரவணன், நீங்க ஒரு நாள் பெரிய கவிஞராக போறீங்க, அதை நான் பார்க்க தான் போறேன். என்ன ஒரே ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் கவிஞன்னு சொல்றீங்களா? நான் என்ன சொன்னா நீங்க ஒத்துக்க போறது இல்ல. ஆமா, நீங்க எழுதின கவிதையெல்லாம் நான் கொஞ்சம் பார்க்கலாமா? புதுசா எதுவும் எழுதல, ஏற்கனவே எழுதின கவிதை தான் இருக்கு. நான் என்ன உங்க கவிதைக்கெல்லாம் மார்க்கா போட போறேன், இல்ல மியூசிக் டைரக்டர் கிட்ட கொடுத்து சாங் கம்போஸ் பண்ண போறேனா? கொடுங்க சரவணன். இந்தாங்க படிங்க, ஆனா கிண்டல் பண்ணாதீங்க. பூக்களின் சேமிப்பை தேனீக்கள் அபகரிக்க, தேனீக்களின் சேமிப்பை மனிதன் அபகரிக்கிறான். உண்மைதான், மனுஷன் எதையாவது அபகரிச்சுட்டு தானே இருக்கான். என்னை அறியாமல் எனக்குள் நீ, உன்னை அறியாமல் உனக்குள் நான், நம்மை அறியாமல் நமக்குள் இருப்பது என்ன? காதலா, நட்பா? இந்த கேள்வியை கேட்டாச்சா சரவணன்? பதில் கிடைச்சதா? கமெண்ட்லாம் அடிக்காம கவிதையை படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரைக்கலாம் என்றால் மிதக்கிறது, புதைக்கலாம் என்றால் முளைக்கிறது, எரிக்கலாம் என்றால் உயிர்க்கிறது. என்னடி செய்வது உன் ஞாபகங்களை? என்ன காதலோட பாதிப்புகள் தான் அதிகமா இருக்கு? கண்டிப்பா லவ் பண்ணாம இப்படிலாம் எழுத முடியாது. உண்மையை சொல்லுங்க சரவணன். என்னங்க, மரணத்தோட வழி நமக்கு செத்தா தான் தெரியுமா என்ன? பக்கத்துல இருந்து பார்த்தாலே தெரியும். அது மாதிரி தான் இதுவும். பேசுறது கூட கவிதையை தான் பேசுறீங்க. அப்ப நீங்க யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்றீங்க அதானே? சரிங்க, நான் கிளம்புறேன். என்ன சரவணன், லவ் மேட்டர் எடுத்தாலே எஸ்கேப் ஆகுறீங்க? அப்போ உங்க லைஃப்ல யாரோ ஒரு பொண்ணு இருக்கா? ஒரு பொண்ணு இருந்தா, ஆனா இப்போ இல்லை. அப்படி வாங்க, அதானே பார்த்தேன். அந்த பொண்ணு யார் சரவணன்? சரவணா, நாங்க உள்ள வரலாமே, டிஸ்டர்ப் ஒண்ணும் பண்ணலையே. ஏய், அடி வாங்க போறீங்க, வரவேணான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? கவிதா, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, இவன் அசோக். ஹாய். ஹாய். இவன் அப்பு. ஹாய். ரெண்டு பேரும் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி? காலேஜ்ல இவங்க தான் ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்டாமே. இவங்களா? அந்த மாதிரி காசு கொடுத்து யார்ட்டையாவது சொல்ல சொல்லிருப்பானுங்க. டேய், ஏன்டா இப்படி ஒரு பொண்ணு முன்னாடி அசிங்கப்படுத்துற? ஆமா, இவர் இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க முன்னாடி அசிங்கப்பட்டதே இல்லையா? டேய் குள்ளா, வாய் மூடுறா. சரி சரவணா, நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? இல்ல, உங்க ஃப்ரெண்டு யாரையா லவ் பண்றாரான்னு கேட்டுட்டு இருந்தேன். டேய், என்னடா உனக்கு ஃபீஸ்லாம் கட்டியிருக்காங்க, இன்னும் லவ் மேட்டர் உங்ககிட்ட சொல்லலையா? சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா தானடா சொல்றதுக்கு. அடப்பாவி, விட்றா, இந்த உண்மை ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியாம போயிடும். நீங்களே கற்பனை பண்ணாதீங்கடா. ஆமா, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? டேய் சரவணா, நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ்டா, ரீசன் இருந்தா தான் வரணுமா? டேய், அது ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி பேசணும், அதான் வந்தோம். சரி சரவணா, அப்ப நான் கிளம்புறேன். ஹலோ, நீங்க இருக்கலாம், எல்லாம் நம்ம காலேஜ் மேட்டர் தான். ஓ அப்படியா? என்னடா விஷயம்? நம்ம காலேஜ்ல புதுசா ரூல்ஸ் போட்டு நம்மள என்கவுண்டர் பண்ண தான் பாக்குறாங்க. ஒரு என்டர்டைன்மெண்டா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்கடா. என்னது என்டர்டெயின்மெண்டா? என்ன காலேஜ்ல தியேட்டர் கிட்ட சொல்றியா? அது இல்லடா, மத்த காலேஜ் என்னதான் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் பசங்களை டூருக்குலாம் கூட்டு போறாங்க. டூருக்கா? இவனுங்க சொந்த ஊருக்கு போறதுக்கே பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இதுல எங்கடா டூரு கூட்டிட்டு போறது? நாமளே போனா தான் உண்டு. சூப்பர் ஐடியாடா, நம்மளே டூர் போனா என்ன? ஆமாடா, இவங்க என்ன நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது? நம்மளே நம்ம கிட்ட இருக்க பைசா போட்டு நம்ம டூர் போவோம். சரி, பிளான் ஓகே. எங்க போகலாம்? கோவா போலாம்டா. டேய், அந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல இருந்தே தூக்கிட்டாங்கடா. நாம வேணா டிவிடி வாங்கி அந்த படத்தை பார்க்கலாம். டேக்குலா, மொக்க ஜோக் அடிக்காத. நான் கோவாக்கு டூர் போலாமான்னு கேட்டேன். ஓ, ஒரு ஆளுக்கு எவ்வளோடா செலவாகும்? ஒரு ஆளா? ஏன் நீ மட்டும் போறியா? டேய் அப்பு, அறுக்காதடா. அசோக், நீ சொல்லு. ஆமா, நான் என்னமோ வருஷத்துக்கு 8 தடவை கோவாக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுற. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் கோவாக்கு போனதில்ல, ஆனா எப்படியும் ஒருத்தருக்கு 5000 ரூபாய் செலவாகும்னு நினைக்கிறேன். 5000மா? சரி, கோவாக்கு முன்னாடி என்ன இருக்கு? கோவாக்கு முன்னால எதுவும் இல்லடா, வெறும் கோவா தான் இருக்கு. டேய் வாத்து மடையா, கோவாக்கு முன்னாடி எந்த ஊர் இருக்குன்னு கேட்டேன். கவிதா, இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. கோவாக்கு முன்னாடி கர்நாடகா இருக்கு, அங்க ஜாக் ஃபால்ஸ் இருக்கு, சூப்பரா இருக்கும்.
அங்க போக ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாகும்? டேய் கோவாவுக்கே 5000 சொல்றாங்க, எப்படியும் இதுக்கு 3000 ரூபாய் ஆகலாம். 3000மா? என்னடா குள்ளா, கர்நாடகா முன்னால எந்த ஊர் இருக்குன்னு தெரியணும் அதானே? என்னடா திருட்டு முழிக்கிற? முதல்ல உன்ட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லு, அதுக்கேத்த மாதிரி டூர்லாம் பிளான் பண்ணிக்கலாம். டேய் நம்ம முத கிளாஸுக்கு போவோம், அதுக்கப்புறமா டூருக்கு போறத பத்தி யோசிப்போம். ஏன்னா படிப்பு தானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். என்னடா முறைக்கிறீங்க? இவங்க இப்படிதாங்க, நல்லது சொன்னா கேட்கவே மாட்டானுங்க. அம்மா இந்த வந்துட்டேன்டா உங்களை கொல்றதுக்கு. மச்சான் கஷ்டமா இருக்குடா. என்னடா கஷ்டம்? சின்ன வயசுலயே அடிச்சு வளர்க்காம போனது எவ்வளவு பெரிய தப்பு மச்சான். என்னடா அப்பு திடீர்னு ஞானோதயம்? இல்ல மச்சான், சின்ன வயசுல எங்க அப்பனை அடிச்சு வளர்க்காம போனது எவ்வளவு பெரிய தப்பு. இன்னைக்கு மார்க் கம்மியா எடுத்தா எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா எதிர்த்து கேள்வி கேக்குறான். இது என்ன இன்னைக்கு நேரத்துல நடக்குது? காலங்காலமா நடக்குது மச்சான். அவனுக்கு என்னமோ தப்பே பண்ண நல்ல புள்ள மாதிரி நம்ம லவ் பண்ண திட்டுறாங்க. டேய் மாப்பிள்ள, இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போறீங்கடா. நீ வாய மூடுறா. ஆ. இது என் மனசுல இருக்கிற வலி. எங்க அப்பா இருக்கான சுப்பிரமணி 8ஆம் கிளாஸ் ஃபெயில்டா. இன்னைக்கு எலிமெண்டரி ஸ்கூல் ஹெச்எம். ஐயோ, எப்படியோ போஸ்டிங் வாங்கிட்டான். நான் மார்க் கம்மி எடுத்தா என்ன திட்டுறான்டா. அவனாவது பரவாயில்ல மாப்ள. எங்க அப்பா இருக்கானே, எங்க தாத்தா சொத்தை பொம்பளைங்களுக்கே அழிச்சான். நகை வாங்க வர பொம்பளைங்க சிரிச்சு பேசினா செய்குலில சொல்லிடுவான். காதோரமா பூ வச்சுட்டு வந்தா சேதாரம் சொல்லிடுறான். இப்படி கணக்கு பண்ணி கணக்க கத்திட்டான். செலவுக்கு காசு கேட்டா எனக்கே கணக்கு பாக்குறான்டா. அவனை வர கோவத்துக்கு அடிச்ச கொண்டுலாம் தோணுதுடா. டே மாப்ள கோவப்படாத. எப்படி பார்த்தாலும் இவங்க நம்ம பசங்கடா. விட்றா விட்றா. டேய் அங்கங்க பெத்த பிள்ளைங்களை படிக்க வைக்காம வேலைக்கு அமிச்சு அதுல வர காசு செலவழிக்கிற எத்தனையோ பேரை நான் பாத்துருக்கேன். அப்படிலாம் இல்லாம நம்மளை படிக்க வச்சு இந்த அளவு ஆளாக்குனவங்களுக்கு நன்றி சொல்லணும்டா. டேய் ஃபீஸ் கட்டிட்டா என்ன வேணாலும் கேட்கலாமா? அல்ஜிப்ரானா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? டாண்டிட்டா காஸ்டிட்டா சீக்கிரட்டா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? கிளாஸ் நடத்துறாங்க, ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்திலே கண்ணை கட்டிடுது. எவ்வளவு நேரம் தான் நாமளும் புரியுதுங்கிற மாதிரியே தலையாட்டிட்டு இருக்குது. பிள்ளைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை படுறான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன படிக்கலாம்னு ஆசைப்பட்டாங்களோ அதை நம்மள படிக்க சொல்லி டார்ச்சர் பண்றது. இத கூட தாங்கல மாப்ள. எதுக்கு எடுத்தாலும் நம்மள மத்தவங்களோட கம்பேர் பண்ணியே வெறுப்பேத்துவாங்கடா. நம்ம என்னைக்காச்சும் இவங்கள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணா மட்டும் நம்மள அடிச்சு தோல்ல உரிச்சிடுறாங்க. எங்க வீட்டுக்கு ஏதாவது ஃபிகர் வந்தா எங்க அப்பா ஸ்வீட் காரம் தரனோ இல்லையோ என்ன பத்தி பேடா ஒரு இன்ட்ரோ கொடுப்பான். அதனாலேயே நம்மளுக்கு எத்தா பார்த்த ஃபிகர்லாம் இப்ப மொக்கன்னு யோசிக்குது. அப்புறம் எங்க நம்ம லவ் பத்தி யோசிக்கிறது? டேய் 3 வேளை சோறு போடுறாங்களே, நீ இதையும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவ. டேய் ஜெயில கூட தாண்டா 3 வேளை சோறு போடுறாங்க. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. அவங்க பெத்தாங்க சோறு போடுறாங்க, அது அவங்களோட கடமைடா. வீட்டுலதான் அவங்க டார்ச்சர் தாங்க முடியலன்னு இந்த காலேஜுக்கு வந்தா இந்த ப்ரொஃபசர்ஸ் தொல்லை தாங்க முடியல. அப்ப எங்களுக்கு மேல இருக்காங்க, எதை செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. டேய் நீங்க அப்படி என்ன செஞ்சீங்க குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு? டேய் என்னடா இப்படி கேக்குற? சாதாரண எக்ஸாம் எழுதுற பேப்பர்ல எவ்வளவு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. சரி அததான் கண்டுபிடிக்கிறீங்களா? அதை அதோட விடுறதா? கிளாஸ்ல எல்லாரும் இருக்கும்போது அந்த மார்க்க சொல்லி நம்மள அசிங்கப்படுத்துறது. நம்ம என்ன காலேஜ்ல படிக்கிறோமா இல்ல கான்வென்ட்ல படிக்கிறோமா? புக் எடுத்துட்டு வந்து டை கட்டியா, ஐடி போட்டியா, பேண்ட் போட்டியா, விட்டா ஜெட்டி போட்டியா கூட கேட்பாங்க போல. ரொம்ப பேட்ரா. விஷயம் தெரியும்ல, இருக்கிற டார்ச்சர் போதாதுன்னு புதுசா ஒரு டார்ச்சர் வேற இறக்குமதி பண்ண போறாங்களாம். என்னடா பூ சொல்ற? இன்னைக்கு புதுசா 2 ப்ரொஃபசர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்களாம். அவங்க வேற வந்து என்ன உயிர் எடுக்க போறாங்கன்னு தெரியலையே. டேய் நீ ஓவரா பேசுற, வாங்கடா போலாம். வாடா சரவணா, நீ 1000 சொல்லி எனக்கு பயமா தாண்டா இருக்கு. என்னடா பயம்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வரப்போற புது ப்ரொஃபஸரால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அது எப்படி நீங்க சொல்றீங்க? அந்த ப்ரொஃபஸரே நான் தான்ப்பா. அப்போ ஓகே. சார் நாங்க அங்க சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம் சார். நீங்க சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. ப்ரொஃபஸர்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா எல்லாருக்கும் வெறுப்பா தான் இருக்கும். சார் பிராக்டிக்கலா பேசுறாருல. டேய் அவர் உன்னை போட்டு வாங்குறாரு, அமைதியாரா. இந்த வயசுல அதட்ட நினைச்சா முடியாது. அன்பா சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க. எஸ் சார். இன்னைக்கு ப்ரொஃபஸரா இருக்கிற நானு இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா தான் இருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சார் நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா நீங்க ரொம்ப நல்லவர் சார். ஓகே கிளாஸ்ல சந்திப்போம். பாய். வாடா போலாம். ஏண்டா ஒரு விதத்துல பார்த்தா இப்படி இருக்கிறது கூட நல்லதுதான். நம்மளும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணல, எந்த பொண்ணும் நம்மளையும் லவ் பண்ணல. இப்ப எதுக்கு நீ இப்படி பேசுற? பின்ன மாட்டியிருந்தோம், கார்த்தி நிலைமை தாண்டி நம்மளுக்கும். போட்டா ஃபுல் ஜெயா மட்டும் என்னைய லவ் பண்ணி ஏமாத்தின்னு வை, அவன் மேல கேஸ போட்டு கோர்ட்ல நிக்க வச்சிருப்பா. பஞ்செல்லாம் நல்லாதான் மாப்பிள்ள இருக்கு, ஆனா அது நடக்கவே நடக்காதே. ஏன்டா நடக்காது? டேய் உன் லெவல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசு மாப்பிள்ள. ஜெயா உன்னை லவ் பண்ணாதான் நீ அவன் மேல கேஸ் போட முடியும். ஆமா இவரைத்தான் அப்படியே நம்ம காலேஜ் பிள்ளைய பூரா சுத்தி சுத்தி வருதுங்க. நீ ஏ லெவல் தான்டா, ஓவரா பேசாத. சரி அதை விடு மாப்பிள்ள. ஏண்டா ஜெயா பண்ணதை பார்த்தா சடனா நடந்த மாதிரி தெரியலையே.
ஆமாண்டா எனக்கு கூட அப்படிதான் தெரியுது. ரொம்ப நாளா ஸ்கெட்சை போட்டு கார்த்தியை ஏமாத்தின மாதிரி இருக்குடா. அது இல்ல மாப்ள, தமிழ் சினிமாவில் ஹீரோட தங்கச்சியோ அக்காவோ வெளில லவ் பண்ணி ஏமாத்திட்டா ஹீரோ பதிலுக்கு பழி வாங்குற கதையாவே இருக்கு. டேய் நீ அளவுக்கு அதிகமா கற்பனை பண்ற. டேய் மாப்ள கார்த்திடா. டேய் இங்க வாடா. என்னடா அவன் மந்திரி சுட்டு மாதிரி சுத்திட்டு இருக்கான்? என்ன என்னடா மாப்ள இன்னும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வேணாம்டா மாப்ள, உன்னை இப்படி பார்க்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உங்களுக்கே கஷ்டமா இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய் சும்மா வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு தூக்கி போட்டு ஆகுறத பாப்பியா? ஆமா, அடுத்த மாசம் கார்த்திக் ஜெயா கல்யாணம் பாரு, சந்தோஷமா இருக்க. மூடிட்டுடா, அவனே ஜெயா ஏமாத்திட்டு போன சோத்துட்டு இருக்கான். ஏண்டா சும்மா இருக்கிறவனையும் நீ ஏத்தி விட்டு வேடிக்கை வாப்ப போலயே. டேய் நானே கடுப்புல இருக்கேன், நீங்க வேற. என்னடா நீ என்னமோ அவளை லவ் பண்ணி ஏமாத்திட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆன மாதிரி ஃபீல் பண்ற. அவதான்டா உன்னை ஏமாத்தினா. பின்னடா இவன் சின்சியா லவ் பண்ணுவான், அவன் ஏமாத்திட்டு போயிட்டா ஃபீல் பண்ணாம தனியா ரூம் போட்டு ஜாலியா ரிலாக்ஸ் பண்ண சொல்றியா? லூஸ் மாதிரி பேசாதடா. அதுக்காக இவன் அவளே நினைச்சிட்டு வருத்தப்பட்டு உட்காந்துக்கு இருப்பேன். அவ அந்த அமெரிக்காக்காரனோட ஊர் ஊரா சுத்திட்டு திரிவா. என்னடா லாஜிக் இது? இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. டேய் நிச்சயதார்த்தம் தானே முடிஞ்சிருக்கு. என்னமோ ஜெயாக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி ஹனிமூன் போன மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய் காத்தாடி, நீ என்ன அவனுக்கு ஆறுதல் சொல்றியா இல்ல அவனை ஏத்தி விடுறியா? சும்மாறா. டேய் கார்த்தி, இந்த மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஜாலியா சுத்த சொல்றீங்களா? ஆமா மாப்ள, இப்பதான் நீ கரெக்டா பேசுற. இப்ப நீ என்ன சொன்னியா அதே செய்யற. டேய் அப்படி பண்ணா உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? டேய் என்ன நக்கலா? நானும் பாக்குறேன் வந்து இருந்து ஓவரா கலாய்க்கிறேன். யார் கலாய்க்கிறா? இல்ல சொல்றது கேளு. டேய் நீங்க ஏன்டா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டேய் பாலா, நான் சொல்றது ஒழுங்கா கேளு. நீ முதல்ல ஒழுங்கா சொல்லு. நம்ம மாப்பிள்ளைக்கு அந்த அமெரிக்கா மாப்பிள்ள தான் பிரச்சனை, கரெக்டா இல்லையா? ஆமா. அவன் வர வரைக்கும் கார்த்தியும் ஜெயம் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஐயே யாரா அவன்? நான் என்னமோ 3 மாசம் டிஸ்மிஸ் ஆகி இப்பதான் காலேஜுக்கு வந்த மாதிரி பேசிக்கிருக்கேன். நான் இங்க தான் சுத்திக்கிருக்கேன். எனக்கு தெரியாதா? டேய் தெரியுமா தெரியாதா? ஆ டேய் கார்த்தி, அதனால நீ என்ன பண்ற, நேரா போய் அந்த அமெரிக்கா மாப்பிள்ளை கலாய்க்கிற.